கேட்டீங்களா? கேமிங் சுக்கிரன் வித் ராகு. புதன்றது ஜென்ரலா ப்ரோக்ராம்மா. ஏன்னா எழுத்து புதன்ல, தலை எழுத்து புதன்ல, கணக்கு புதன்ல, எழுத்தும் கணக்கும் இல்லாமல் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ ப்ரோக்ராமே கோடிங் தானே. ஸோ ஜென்ரலா கோடிங் வந்து புதன். டிசைனிங் பண்றது, நீங்க சொல்ற கேமிங், அதெல்லாம் சுக்கிரன் வித் ராகு. ஏன்னா அதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சம். சுக்கிரன்றது அத்தியாவசியம் இல்லை, சுக்கிரன்றது ஆடம்பரம். பொழுதுபோக்குறதுக்காக முதல்ல பொழுதுபோக்கணும்னா அத்தியாவசிய வேலையை முடிக்கணும் இல்ல. ஓகேங்களா? அத்தியாவசிய தாண்டி இருக்கிற விஷயம் தான் சுக்கிரனும் ராகு. சொல்லுங்க சார். இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் எது மகர லக்ன ஜாதகம் சொல்றீங்களா? சரி, ஓகே. குரு வந்து இங்க இருக்குன்னு போட்டு. ஆமா, குரு வந்து இங்க தான் போட்டேன். ஓகே, நல்ல வேலை அடிக்கிறதுக்குள்ள கேட்டீங்க. இப்ப அது வந்து 12ஆம் அதிபதி 10ஓட தொடர்பு இருக்கிறதுனால அவங்க மெடிக்கல் போலாமா சார்? ஒரே ஒரு சூரியன் கர்மா தான் இருக்கு. நான் அதை சொல்ல விட்டுட்டேன். சரி, அதையும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சூரியன் கர்மா தான் இருக்குது. ஓகே. மெடிக்கல் போலாமான்னா போலாம். ஆனா மெடிக்கல்ல அவருக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருக்குது. இத்தனையும் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கஸ்டமரே பாவம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏதோ 2 சொன்னோம்னா 3 சொன்னோம்னா பரவாயில்ல. கரெக்டுங்களா? மெடிக்கல் ஆப்ஷன் இருக்குது. ஆனா இவங்களுக்கு இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இப்ப இவங்க கேட்டாங்க இல்லையா வலுவான ஃபீல்டு எதுன்னு, நம்ம என்ன சொன்னோம்? விஸ்காம், அதாவது கிராபிக்ஸ் அனிமேஷன் உங்களுக்கு வலுவான ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகே. யார் இவங்களுக்கு? ஏன்னா 2 சுக்கிரன் கர்மா 2 ராகு கர்மா இருக்கு சொன்னாங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ அந்த அல்லது ஃபேஷன் டிசைனிங் கரெக்டான ஃபீல்டு. ஏன்னா சுக்கிரனுக்கு ராகுவுக்கு காமன் பலமான ஃபீல்டு. இப்போ இதை படிச்சுட்டு சில பேர் எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க படிச்ச யூஜிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனா சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாமா? அவரு சூரியன் வித் ராகு கர்மா வந்துருமா? அட்மினிஸ்ட்ரேஷன் சூரிய கர்மா, லாஜிஸ்டிக்ஸ் மறுபடியும் போக்குவரத்து ராகு கர்மா வரலாங்களா? அந்த அட்வைஸை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா சார்? இப்ப ஒரு மணி நேரம் கிட்ட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 2 ஜாதத்தை பத்தி பேசியிருக்கேன். 2 உதாரண ஜாதத்தை பத்தி பேசியிருக்கேன். இந்த கர்மாவை லிஸ்ட் போட்டேன். லிஸ்ட் போட்டு இதை உங்களுக்கு இத்தனைக்கும் நான் மெதுவா பேசுறேன்னா வேகமா பேசுறேன்னா? நார்மல் ஸ்பீட்ல பேசுறேன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் வேகமா பேசுற மாதிரி தெரியும். ஓகே. நான் வேகமா பேசியே 1 மணி நேரம் ஆயிருக்கு. வெறும் 2 ஜாதகத்துல தொழில் கர்மா என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க. ஆனா ஒரு கிளையண்ட் நமக்கு போன் பண்ணாங்கன்னா உடனே அந்த ஒரு செகண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும்? அது சொல்லுவாங்க, அந்த மண்டைக்குள்ள ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல. 6-10 6ஆம் பாவத்துல என்ன இருக்கு, என்ன கிரகம் இருக்கு, என்ன பாவம் இருக்கு, எந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு அப்படி நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். அதிகபட்சம் நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துப்போமா? 1 நிமிஷத்துல சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்குமா, அதை பார்த்துட்டு இருக்கான். நீங்க 1 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க முடியாது. கரெக்டா? பழைய காலம் கிடையாது இது. எல்லாம் இன்ஸ்டாகிராம் காலம். இப்படி சக்கு 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 சக்குன்னு போயிட்டே இருக்கிற டைம் இது. அப்போ அந்த டைம்குள்ள, அந்த 1 நிமிஷம் டைம்குள்ள நீங்க இது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணணும். எடுத்தோடனே இந்த ஸ்பீடு வருமா? வரும். பழக்கத்துல வரும். பழக பழக ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பழகி 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 உங்களுடைய நியூரோ சிக்னல்ஸ் வெறும் தலைக்கு மட்டும் போகுமா? ஹார்ட் எல்லா இடத்துக்கும் போகுது. உடல்ல நரம்பு மண்டலம் கனெக்ட் ஆகாத இடமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் போய் அது பதியணும். அது பதிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்களே, அவன் ரத்தத்திலேயே ஊறி இருக்குப்பான்னு சொல்றாங்கல்ல, அதுதான் கலை, அதுதான் வித்தை. ஓகேங்களா? ஆழ்ந்து சிந்திக்க 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 அந்த வித்தை வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப நான் வந்து இவ்வளோ வருஷ பயணத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்ல. அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இல்ல நீங்க யாருக்கு கத்து கொடுக்குறீங்களோ அவங்க அதை எடுத்துட்டு போகணும். நம்ம ஆயுசு காலம் வரைக்கும் நம்மளால கொடுத்துட்டு இருக்க முடியும். அவ்வளவுதான். ஆல்கஹால், ஆனா ஆல்கஹால் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாதுல்ல தொழிலா. அதுதான்மா, அதை நம்ம அட்வைஸ் பண்ண முடியாதுல்ல. பியர் ஃபேக்டரி, வைன் ஃபேக்டரிக்கு அதை படிக்க சொல்லுமா? அது சொல்லலாம், அது சொல்லலாம். ஆயில் சொல்லலாம். ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட இடம் நம்ம இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையஸ்ட் இடமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணும். படிச்சுட்டு, ஏன்னா ராகு கர்மா கெமிஸ்ட்ரியும் படிக்கலாம். படிச்சு நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபியூம் மேனுஃபேக்சருக்கு போகலாம். ஆனா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த என்ன சத்தியமங்கலம் காடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் ரிசர்வ்ட் ஏரியாவில் இருக்கும். ஏன்னா அந்த நேச்சுரலாவே அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி ரொம்ப இருக்காது. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு போய் வேலை செஞ்சு உட்கார்றதுக்கே ஒரு பெரிய தியாகம் வேணும். ஸோ அந்த ஆப்ஷன் சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 4வது ஆப்ஷனோட ஒரு 5வது ஆப்ஷன்னா நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. இன்னும் ஒரு சின்ன 10ஆம் அதிபதி 12ல இருந்தா
மெடிக்கலோட இது connect ஆகும். 12ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு, மெடிக்கல் படிக்கலாங்க. இல்ல 12ஆம் அதிபதி 10ல் சொல்ல, 10ஆம் அதிபதி 12 இந்த எக்ஸாம்பிள் சொல்ல. எந்த எக்ஸாம்பிளையும் 12ஆம் அதிபதி 10ல் இருந்தா என்ன, 10ஆம் அதிபதி 12ல் இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் நீங்க மெடிக்கல் தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா? இப்ப மெடிக்கல் படிக்கலாம், மெடிசன்ல அவங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அவங்க நெஃப்ராலஜி படிக்கலாம், பல்மனாலஜி படிக்கலாம். ஆனா நிறைய சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போயிட்டே போகும்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? அதனால சரி, ஓகே, ரைட். வேற நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு, சுய தொழில் பண்ணணுமா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் போகணுமா அப்படின்னு. அது அவங்கவுங்க முடிவு தான். அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு? அதுக்கு கிடையவே கிடையாது. சுய தொழில எம்ப்ளாய்மெண்ட் விஷயம் கிடையாது. துறை ஒண்டி தான் நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, என்ன பிசினஸ், என்ன துறை சார்ந்த தொழில்? இல்ல இப்போ அவருக்கே வந்து ஐடி கன்சல்டன்ட் வைங்களேன், ஐடில நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்காரு. ஓகே, பட் பிசினஸ் பண்ணணுமா? ஐடிலயே பண்ணலாம். ஐடிலயே பண்ணலாம். இன்னும் சில பேருக்கு இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சா அது சரியா வராது, அந்த மாதிரி அகல காலம் அவங்க வைக்க கூடாது. அவ்வளவுதான். ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஜாதக கர்ம தொடர்பு இருக்குது, அகல காலம் அவங்க வைக்க கூடாது. சில பிசினஸ் நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம். ஏன்னா அந்த பிசினஸ் நீங்க தொட்டிங்கனாலே உங்களால அகல கால் வைக்காமல் இருக்க முடியாது. ராகு கர்மா. ஒருத்தர் கேட்கறாரு என்கிட்ட, சார் நான் ஏற்கனவே வந்து அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்ல என்ஜினியரா வேலை பார்க்கறாரு. பிரைவேட்டா 2 வண்டி வச்சிருக்காரு. அந்த வண்டி அப்பப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவரு வாடகை கொடுக்குறாரு, டிரைவர் வச்சு அவரும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த பிசினஸ்ல நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றாரு. நம்ம அதிகபட்சம் என்ன சொல்றோம், இந்த 2 வண்டி 4 வண்டியா வேணா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, 40 வண்டி ஆக்க வேண்டாம். சோ அது அவங்களோட திங்கிங். ஆமா, அகலக்கால் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அதே நபர் இன்னொரு கேள்வி நம்மகிட்ட கேட்கறான்னு வச்சுங்க, அவர் மாச சம்பளத்துக்கு பாவம் 30,000 50,000 வேலைக்கு போய்கிட்டு இருக்காருங்க. சரி, 1 லட்ச ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு ஒரு தாட் வருது, சார் நான் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாரு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு 4 கோடி 5 கோடி ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதுக்கான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 4-5 கோடி போட்டு 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கவரு 4-5 கோடி கடன் வாங்கி நீங்க ராகு கர்மா இருக்கு தாராளமா சேமமா ஆரம்பிங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம கஸ்டமரை சிக்க வைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், முடிஞ்சா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்கள அதல பாதாளத்துல தள்ளுற மாதிரி பெரிய ரிஸ்க்ல நம்ம தள்ளி விடக்கூடாது. அப்ப ஒட்டுமொத்த பழி நம்ம மேல வந்துடும். இவர் சொன்னாரு நான் பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சேன், அதோட முடிஞ்சு சார் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சார் அது பழியா வெளியே வருதோ இல்லையோ அந்த பாவம் நமக்கு கூடாது. ஏன்னா கர்மாவை பத்தி தான் நம்ம பேசுறோம், நம்மளே கர்மாவை சேர்த்துக்கூடாது. அதனாலதான் பிசினஸ்னு வரும்போது நான் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்க்கு நான் ஐடியாஸே கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? 2வது, நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸுமே மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் கிடையாது. நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ்ல 90% கிளைண்ட்ஸ் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க அல்லது அதை விட ஒரு கம்மியான பொருளாதார சூழலில் இருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அதையும் மீறி சில பேர் நக்கலா கேட்பாங்க, சார் அப்ப ராகு கர்மா தான் இத்தனை இருக்கே சார், நான் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாம், உங்க கையில 20 கோடி இருக்குன்னா தாராளமா 5 கோடி போட்டுக்கோங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சிம்பிளா முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான். ஓகே சார், முடிஞ்சுங்களா? ஓகே, இப்போதைக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல வேற யாருக்காச்சும் சந்தேகம்? ஜி ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம், மைக் வெறும் வாய்ஸ் தான் வரும். ஓகே, ரைட்.